கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் ஜிம் எலியாட். இவருடைய காலம் 1927 முதல் 1956 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி ஈக்குவடார். தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்குவடார் என்னும் இடம் 25 வயது நிரம்பிய ஜிம் எலியாட் இளம் மிஷனரியாக அங்கே போய் சேர்ந்தார். தன் நண்பர்கள் 4 உற்சாகமாக ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆகாஷ் என்ற இன மக்கள் அமெரிக்காவிலேயே இவர்கள்தான் கொடூரமான பழங்குடி மக்கள். ஈவு இரக்கமற்றவர்கள், கண்டதும் கொலை செய்யும் கொடூரர்கள், பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள். ஜிம் எலியாட் துணிச்சலான வீரர், நற்செய்தி அறிவிப்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். அதிலும் கொடூரமான பழங்குடி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கூறி அம்மக்களை மாற்றம் பெறச் செய்வதில் அதிக ஆர்வத்துடன் காணப்பட்டார். காலமும் நேரமும் கைகூடியது. ஆகாஷ் இனப்பெண் ஒருவரின் மூலம் ஆகாஷ் மொழியில் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அவர்களை பார்த்து பேசுவதற்கு ஆவல் கொண்டார். 1955 ஆண்டு ஆகாஷ் இயக்க குழு ஆரம்பிக்கப்பட்டு ஆகாஷ் இன மக்களுக்காக பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. சிறு விமானம் ஒன்று தயாரானது. ஆகாஷ் இன காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தனர். பரிசு பொருட்களை அள்ளி வீசினர். காட்டுவாசிகள் ஆவலுடன் அவற்றை அள்ளிச் சென்றனர். மறுநாள் ஆகாஷ் இன மக்களோடு நேரில் பேசிவிட ஆவலுடன் சென்றனர் ஜிம் எலியாட் மற்றும் 4. சடுதியில் நற்செய்தி அறிவிக்கச் சென்ற நற்பண்பு மிக்கவர்களை எங்கிருந்தோ வந்த விஷாம்புகள் தாக்கின. ஜிம் எலியாட் இரத்த சாட்சியாய் அம்மண்ணில் வீழ்ந்தார். துயரச் செய்தி காட்டுத்தீ போல் எங்கும் பரவியது. 2 ஆண்டுகளுக்குள் ஜிம் எலியாட்டின் லட்சிய கனவு நிறைவேறியது. ஆகாஷ் இன மக்கள் மனம் திரும்பினர். ஜிம் எலியாட்டை கொன்ற ஒருவனுடைய மகன் இன்று ஆகாஷ் திருச்சபையின் போதகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பணியில் உங்கள் இழப்பு எதுவாக உள்ளது? ஜிம் எலியாட் இவ்விதமாய் சொல்கிறார்: தன்னால் இழக்க முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ள தன்னால் வைத்திருக்க முடியாத ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜிம் எலியாட் குறுகிய வயதிலேயே இந்த உலக வாழ்க்கை விட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டார். ஆனால் இவர் செய்த ஊழியம் அவர் மரித்த பின்பு ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்தது. அவர் சிந்தையில் உதித்த கிறிஸ்துவின் ஆதங்கம் நிறைவேறி தேறியது. ஆம், இந்த ஆகாஷ் இன மக்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்திவிட வேண்டும் என்கின்ற ஆவலோடு அவர் எடுத்த பிரயாசம் அவருடைய மரணத்துக்கு பின்பு 2 ஆண்டுகளுக்குள் நிறைவேறி தேறியது. ஆம், அவரை கொன்ற மனிதனுடைய மகன் ஊழியனாகிய கிறிஸ்துவின் பணியை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதர்களையும் மாற்ற வல்லதா இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு மனிதனுக்குள் இருக்கிற மிருகத்தை அப்புறப்படுத்தி ஒரு மனிதனாக மனுஷியாக வாழ வழிவகை செய்கிறது. அது மாத்திரமல்ல, மறுமையில் நித்தியத்திற்குள் பிரவேசிக்க பண்ணுகிற பெரும் ஸ்லாக்கியத்தையும் ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்று கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம் என்று சொல்லுகிற நமக்குள் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட மிருக குணங்கள் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம், கோபம், எரிச்சல், பழிவாங்கும் உணர்வு, வைராக்கியம், இன்னும் பல காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் பிறரையும் அழிக்கின்றது, நம்மையும் அழிக்க ஏதுவாக இருக்கிறது. ஆகவே உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வோம்.
இப்படிப்பட்ட மிருக குணங்களை கொண்டு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களையும் மீட்போம். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்று இப்படிப்பட்ட சிந்தை கொண்டவர்களையும் கிறிஸ்துவண்டை மீண்டும் ஒரு விசை திருப்புவதற்கான பணிகளையும் தீவிரமாக செய்வோம். இன்றே அதற்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் காரியத்தை வாய்க்கச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 15-16 அதிகாரங்கள், சங்கீதம் 18, மத்தேயு 10 அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.